ரிஷபம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே நான் சொல்லுவேன். ரீசன் என்ன அப்படின்னா, ரிஷபம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 2 வருஷம் அத்தி பூத்தா போல நல்ல காலம் ரிஷபத்துக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொற்காலத்தை ரிஷபம் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? ஜீவனஸ்தானம் அப்படிம்பாங்க, தொழில் ஸ்தானம் அப்படிம்பாங்க. தொழில் ஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே தொழில் பாத்தீங்கன்னா மேல 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 உயர்ந்து யாராலையும் தடுக்க முடியாது. உங்களை சுத்தி பல லட்சம் மக்களுக்கு, சில 100 மக்களுக்கு தாங்க உங்களை தெரியும். 25 வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா வைத்திய தொழில் செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா இந்த காலகட்டம் பல லட்சம் மக்கள் உங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி, பல லட்சம் மக்களுக்கு உங்களை பத்தி தெரியற மாதிரி ஒரு ஃபேமஸை யார் ஏற்படுத்தி கொடுப்பா, ஒரு புகழை யார் ஏற்படுத்தி கொடுப்பா அப்படின்னா ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பா. ஆக ராகு கொடுக்கறத நம்ம எக்காரணத்தை கொண்டு ஒமிட் பண்ணிடக்கூடாது, அவாய்ட் பண்ணிடக்கூடாது. 10ல ராகு நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? ஆப்வியஸ்லி இருக்கு 10%. அது என்ன நெகட்டிவ்? திடீர்னு ஒரு சாமானிய ஒரு மனுஷி பாத்தீங்கன்னா சாமானிய ஒரு மனுஷன் திடீர்னு பெரிய லெவல் ஆகும்போது அவங்கள சுத்தி 4 கண்ணு இருக்கும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு. ரிஷபத்தை சுத்தி 400 கண்ணு இருக்கும் உங்களுக்கு எடுக்கிறது. இதுதான் நம்மளோட நெகட்டிவ். அம்மனருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சதுர்கிரக சேர்க்கை. 4 கிரகங்கள் பாத்தீங்கன்னா கும்பத்துல சஞ்சாரம் பண்றாங்க. கும்பத்துக்கு பயிற்சியாகி கும்பத்திலே சஞ்சாரம் பண்றாங்க. ஏறக்குறைய மார்ச் மாசம் முழுவதும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சதுர்கிரக சேர்க்கை நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கதான் போகுது. அது மட்டும் இல்லைங்க, சுக்கிர பகவான் எப்பயுமே பாத்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு மீனம். ஆக மீனத்துல போய் அமர்றாரு. மார்ச் மாசம் முழுசும் சுக்கிரன் மீனத்துல உச்சம் பெற்று அமர்ந்து எல்லா ராசிகளுக்கும் நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கதான் போறாரு. ஆக உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு? ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கையில் கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? ஜீவனஸ்தானம் அப்படிம்பாங்க, தொழில் ஸ்தானம் அப்படிம்பாங்க. தொழில் ஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே தொழில் பாத்தீங்கன்னா மேல 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 உயர்ந்து யாராலையும் தடுக்க முடியாது. இங்க 4 கிரகங்கள் இருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு. 10ல ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு. 10ல இங்க இருக்கக்கூடிய பாவி யாரு? ராகு பகவான். அரசனை போல யோகம் சாலிடா கொடுத்துருவான். ஆக ரிஷபராசி அன்பர்கள் அடுத்த சனி பெயர்ச்சி வரைக்குமே ரிஷபத்துக்கான காலம் அப்படின்லாம். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். ரிஷபம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே நான் சொல்லுவேன். ரீசன் என்ன அப்படின்னா, ரிஷபம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 2 வருஷம் அத்தி பூத்தா போல நல்ல காலம் ரிஷபத்துக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொற்காலத்தை ரிஷபம் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள்ங்க. இது வரைக்கும் நான் ரிஷபம் தாம்மா, எனக்கு 60 வயசு ஆச்சுமா, 70 வயசு ஆச்சுமா, 65 வயசு ஆச்சு, 50 வயசு ஆச்சு, எந்த வயசானாலும் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தொழில் செய்யல, நான் படிச்சிருக்கேன், கல்யாணம் ஆன பின்னாடி நான் தொழில் செய்யறதை விட்டுட்டேன், அதாவது வேலைக்கு போறதை விட்டுட்டேன், குழந்தை பிறந்த பின்னாடி வேலைக்கு போறதை விட்டுட்டேன், நான் நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷன் பிள்ளைங்களுக்காக என்னோட வேலையை விட்டுட்டேன், அப்படி சொல்லக்கூடிய ரிஷபமா, தயவு செஞ்சு விட்ட வேலையை நீங்க தொடருங்க. இந்த 2 வருஷம் யாருமே தொழில் செய்யாம இருக்கவே கூடாது. ரிஷபமா இருந்தா, ஆண்களை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஆண்கள் அது என்ன ராசியா இருந்தாலும் அவங்க ஒரு வேலை அப்படின்றது கண்டிப்பா செய்யறாங்க. பெண்கள் நிறைய பேர் இன்றளவும் வேலை செய்யாம இருக்காங்க. எவ்வளவோ திறமை இருந்தும் வீட்டுல இருக்க எத்தனையோ ரிஷபராசி, ரிஷபம் அப்படின்னாலே ஆப்வியஸ்லி அவங்களுக்கு 100க்கு 100% திறமைசாலிங்க. ரிஷபம் மாதிரி திறமை எந்த ராசிக்கும் பாத்தீங்கன்னா கிடைக்காது. அந்த அளவுக்கு திறமைசாலிங்க ரிஷபராசி அன்பர்கள். ஆக ரிஷபராசி பெண்கள் இந்த காலகட்டத்துல ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை, ஹோம் மேக்கர் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. எல்லா ரிஷபமும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தொழிலதிபர்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும். பொதுவா பாருங்க, இப்ப அதுதான் 10ல ராகு இருக்கான். 10ல ராகு என்ன பண்ணுவான்? நம்ம ஒரு கிராமத்துல ஒரு சின்ன லெவல்ல ஒரு வைத்திய தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச தொழிலே நான் சொல்றேன். ஒரு டாக்டர், நீங்க ஒரு கிராமத்துல வைத்தியம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்களோட டயக்னோசிங் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட். ரொம்ப ஒரு பெரிய சிட்டியில இருக்கவங்க டயக்னோஸ் பண்ண முடியாத அளவுக்கு கூட உங்களால டயக்னோஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ரிஷபம் அப்படின்னாலே இன்பில்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெமெண்டஸ் எனர்ஜி அப்படின்றது ரிஷபத்துக்கு உண்டு. ஆக அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் அந்த கிராமத்துல வைத்தியம் பண்றீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டம் சோசியல் மீடியா உங்களை சுத்தி பல லட்சம் மக்களுக்கு, சில 100 மக்களுக்கு தாங்க உங்களை தெரியும். 25 வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா வைத்திய தொழில் செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா இந்த காலகட்டம் பல லட்சம் மக்கள் உங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி, பல லட்சம் மக்களுக்கு உங்களை பத்தி தெரியற மாதிரி ஒரு ஃபேமஸை யார் ஏற்படுத்தி கொடுப்பா, ஒரு புகழை யார் ஏற்படுத்தி கொடுப்பா அப்படின்னா ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பா. ஆக ராகு கொடுக்கறத நம்ம எக்காரணத்தை கொண்டு ஒமிட் பண்ணிடக்கூடாது, அவாய்ட் பண்ணிடக்கூடாது. புரியுதுங்களா?
யாரா இருந்தாலும் ரிஷபமா இருக்கீங்களா, சின்ன தொழிலாவது செய்யுங்க. கண்டிப்பா நீங்க பெரிய லெவல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், என்னம்மா தொழில் செய்யலாம், உங்க சுய ஜாதகம் இருக்குல்லம்மா, உங்க சுய ஜாதகத்துல 10ஆம் பாவத்தினோட அதிபன் யாரு, எந்த நட்சத்திர சாரம் வாங்கி போறான், இப்படி அவன் எந்த கிரகத்தினோட கன்ஜங்ஷனோட இருக்கான், யாருனோட பார்வையினோட இருக்கான், இப்படி நிறைய விஷயம் நம்ம பார்த்து பாத்தீங்கன்னா தொழில் அப்படின்றத பிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தொழில் சாதகமா இருக்கும் அந்த தொழிலை நீங்க செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா டெவலப் ஆக முடியும். கவலையே பட வேண்டாம். இந்த 2.5 வருஷத்துல கண்டிப்பா பிக்கப் பண்ணிடலாம். டோன்ட் வரி. 2.5 வருஷம் கழிச்சு என்னம்மா, 2.5 வருஷம் கழிச்சு ரிஷபத்துக்கு 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது. 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆனாலும் இப்ப நம்ம ஒரு பீக்ல போயிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேல சனி 7 நாட்டு சனியா இருந்தாலும் ரிஷபம் ராசி அதிபன் சுக்கிரன், சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் தான் இருந்தாலும் சனி யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டான். நம்ம ரொம்ப சின்சியரா வேலை செய்யறோம் அப்படின்னா நல்லது செஞ்சிடும். ஆக இப்பத்துல இருந்தே அந்த சின்சியரிட்டி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தொழில் ஒண்ணு ஆரம்பிச்சிடுங்க. சரி, 10ல ராகு நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? ஆப்வியஸ்லி இருக்கு 10%. அது என்ன நெகட்டிவ்? திடீர்னு ஒரு சாமானிய ஒரு மனுஷி பாத்தீங்கன்னா சாமானிய ஒரு மனுஷன் திடீர்னு பெரிய லெவல் ஆகும் போது அவங்கள சுத்தி 4 கண்ணு இருக்கும் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு. ரிஷபத்தை சுத்தி 400 கண்ணு இருக்கும் உங்களுக்கு எடுக்கிறது. இதுதான் நம்மளோட நெகட்டிவ். அது ரொம்ப சிம்பிள். நம்ம பாட்டு நேர் வழியில நம்ம வேலையை செஞ்சுட்டு வந்தோம்னா யாரை பத்தியும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இஃப் யூர் ரைட், நம்ம யாரை பத்தியும் பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. யாருக்காகவும் கிரகத்தை பார்த்தும் நம்ம பயப்படணும்ன்றது இல்லை, மனுஷால பார்த்தும் பயப்படணும்ன்ற அவசியம் இல்லை. ஆக நீங்க உங்க வேலையை பர்ஃபெக்டா செய்றீங்க அப்படின்னா அந்த ராகுனால வரக்கூடிய டிமெரிட்ஸ் நம்ம ஈஸியா அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சூரியன் இருக்கார் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சூரியன். நம்மளோட எனர்ஜி லெவல் தொழில்ல ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். ரொம்ப பாத்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்கா காலையில இருந்து நைட் வரைக்கும் 24 மணி நேரம் கூட உழைப்போம். எனர்ஜி லெவல் குறையவே குறையாது. அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆளுமை அப்படின்றது நம்மளோட தொழில்ல நம்மளுக்கு மேலோங்கும். அப்படின்லாம் ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை இன்டெப்த் அனலைஸ் பண்ணி நிறைய பிளான் பண்ணி அந்த பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை யார் கொடுப்பா? சூரியன் கொடுப்பான். சரி, 10ல சூரியன் தொழில் செய்யறவங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. இது மார்ச் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல சூரியன் இருக்காரு. நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? நம்ம ஓவர் ஆளுமை அப்படின்றது வரும், ஈகோ அப்படின்றது வரும். யாருக்கும் அடங்க மறு அப்படின்ற ஒரு கேரக்டர் லைட்டா தலை தூக்கும். அதை மட்டும் நம்ம அமைதிப்படுத்திட்டோம் அப்படின்னா 10ல சூரியனால எந்தவித நெகட்டிவும் கிடையாது, ஒன்லி பாசிட்டிவ் அப்படிதான் சொல்லணும். சரி, அதுக்கப்புறம் மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 11க்கு போறார். 11 லாபஸ்தானத்துல சூரியன். செய்யக்கூடிய தொழில்ல நல்ல லாபம். முக்கியமா பாத்தீங்கன்னா பெரும் புள்ளிகள்னால லாபம், அரசாங்க அதிகாரிகள்னால லாபம், தந்தை வழி லாபம், மாமனார் வழி லாபம், இப்படி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இது சுய தொழில் வச்சு நடத்துறவங்களுக்கு. வேலை செய்யறவங்களுக்கு நம்ம ஹையர் அபிஷியல்ஸ் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நமக்குமான ஒரு நல்ல நட்புனால நல்ல உறவுனால ஒரு இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்றது ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணீங்க அப்படின்னா. ஆக சூரியனால வரக்கூடிய பிளஸ் மைனஸ் ரெண்டும் சொல்லிட்டேன். 3வது இருக்க கிரகம் யாரு? செவ்வாய் பகவான் இருக்காரு. தொழில் ஸ்தானத்துல செவ்வாய். நான் செய்யக்கூடிய தொழில ரொம்ப பர்ஃபெக்டா ரொம்ப நேர்த்தியா மத்தவங்க யாராலையும் என்ன மாதிரி செய்ய முடியாது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா செய்வேன். புரியுதுங்களா? இதுதான் செவ்வாய் கொடுக்கறது. இருந்தாலும் செவ்வாயினோட மைனஸ் என்ன? கோவம். சட்டுன்னு கோவப்படுறது, பட்டுன்னு டென்ஷன் ஆகுறது, இரிட்டேட் ஆகுறது, கத்துறது, ஆர்ப்பாட்டம் பண்றது, அமக்கலம் பண்றது, இதெல்லாமும் வரும். யாராவது ஸ்டாஃப் சும்மா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா 1/2 மணி நேரம் கத்துவாங்க பாத்தீங்களா, இல்ல 2 நிமிஷம் கத்துனா கூட அவங்க ரொம்ப நொந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கோவம் வரும். அந்த கோவத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ரிஷபம் எனக்கு தெரிஞ்சு கோவப்படுறதா ரொம்ப கம்மிங்க. வருஷத்துல ஒரு முறை தான் ரிஷபம் கோவப்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வருஷத்துல ஒரு முறை கூட கோவப்படலன்னா மனுஷங்களே இல்லை. பட் இருந்தாலும் அந்த கோவம் வருதுன்னா கூட அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. சரிங்களா? அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானத்துல புதன். இது வரைக்கும் நான் தொழில் செஞ்சுட்டு தான்மா இருந்தேன். எனக்கு ரொம்ப எஃபிகசி இருக்கு, ரொம்ப டேலண்ட் இருக்கு. ஆனா ஸ்மார்ட் ஒர்க் என்கிட்ட கிடையாது, வெறும் ஹார்ட் ஒர்க் தான். இந்த காலகட்டத்துல நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கை கத்துப்போம். அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை கத்துக்கக்கூடிய ஒரு திறமை யாரு கொடுப்பா அப்படின்னா புதன் கொடுப்பான். நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கை கத்துக்கிறதுனால ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது தொழில் ரீதியா சாலிடா ரிஷபத்துக்கு உண்டு. கவலையே பட வேண்டாம். சரி, அதுக்கப்புறம் மீனத்துல சுக்கிரன் உச்சமடைஞ்சு அமர்ந்திருக்கார். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? லாபஸ்தானத்துல சுக்கிரன். லாபஸ்தானத்துல ஒரு அதிர்ஷ்ட கிரகம். லாபஸ்தானத்துல அதிர்ஷ்ட கிரகம் என்ன பண்ணுவான்? நீ தொழில்னு ஒண்ணு செய், அதுல லாபம் அப்படின்றது கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, நீ பெருசா கவலைப்படாத. உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. உங்களோட நட்பு வட்டாரம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஆக எந்த ரிஷபமும் தொழில் செய்யாம இருக்கக்கூடாது. சின்ன அளவிலாவது ஒரு தொழில் அப்படின்றத செய்யணும். நல்ல தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கீங்க.
நாங்க வந்து பாருங்க வீடு கட்டலாம்னு ரொம்ப நாளா வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வீடு கட்டுறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்ல. குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதமாவது நிவர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படின்ற கேள்வியா இருந்தாலும், பிள்ளைங்களுக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா 40, 39, 45 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் திருமணம் கூடி வரல. திருமணம் கூடி வரதுக்கான வழி இருக்கா இல்லையா? இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் ஒரு ஒரு குடும்பத்திலயும் இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு தீர்வு தெரியுமா அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தான் அதுக்கு தீர்வு. நம்மளோட சுய ஜாதகம் பார்த்தா ரொம்ப தெளிவா என்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஆக அந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.